நான் சொல்ல போற இந்த ரியல் இன்சிடென்ட் கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு பேரோட கனவு. இந்த ஃபேமிலியும் பல கனவுகளோட இந்த வீட்டை வாங்கினாங்க. ஆனா அங்க நடந்த பல மர்மமான விஷயங்கள் அந்த ஃபேமிலியை அந்த வீட்ல இருந்து துரத்திருச்சு. 2014ல டெரெக் அண்ட் மரியா இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைங்களோட இந்த ஃபேமிலி இருக்கிறதால இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தேவைப்பட்டது. அதுக்காக நியூ ஜெர்சில இருக்கிற இந்த 6 பெட்ரூம் ஹவுஸை 1.3 மில்லியனுக்கு வாங்குறாங்க இந்த ஃபேமிலி. அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பேயோ பிசாசோ கிடையாது. சில ஸ்ட்ரேஞ்சான லெட்டர்ஸ் அந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த லெட்டர்ல 2 அட்ரஸ்ல சிம்பிளா டு த நியூ ஓனர் அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. இந்த லெட்டர் எழுதுனது நான் தான் த வாட்சர் அப்படின்னு அதுல எழுதி இருந்திருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்கும்போது அது உள்ள என்ன எழுதியிருந்தது தெரியுமா? என்னோட கிராண்ட் ஃபாதர் 1920ல இந்த வீடை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட ஃபாதர் 1960ல இந்த வீடை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் கண்ணுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இந்த வீடை நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஆரம்பத்துல இது பிராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு டெரெக்கும் மரியாவும் இது பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக நிறைய அனானிமஸ் லெட்டர்ஸ் வந்துட்டே இருந்திருக்கு. அது மிரட்டலாவும் மாறி இருக்கு. இதை பார்த்த டெரெக்கோ மரியாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பிரைவேட் டிடெக்டிவையும் ஹையர் பண்றாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குது. ஆனா ஒரு சஸ்பெக்ட் கூட கிடைக்கல. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பழைய ஓனர் கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி சில அன்னோன் லெட்டர்ஸ் வந்ததா சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்கிற அந்த வீடை வித்துடலான்னு டெரெக்கோ மரியாவும் பிளான் பண்ணா யாருமே அந்த வீட்டை வாங்க முன் வரல. ஏன்னா அந்த மர்மமான விஷயம் பப்ளிக் ஃபுல்லா பரவிடுச்சு. குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு பல கனவுகளோட அந்த வீட்டுக்கு வந்த அந்த ஃபேமிலி கடைசியில ரொம்ப கம்மி விலைக்கு அந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. யாரு அந்த லெட்டர்ஸ் அனுப்புனா, யாரு அந்த வீட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான்னு யாராலையுமே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சிலர் அந்த வீடு சபிக்கப்பட்டதா சொல்றாங்க. சிலர் அந்த வீட்டை கம்மியான விலைக்கு வாங்குறதுக்காக இந்த மாதிரி யாராவது ரூமர் கிளப்பியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இல்லை கம்மியான விலைக்கு வாங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பயோல நம்ம சேனலோட யூடியூப் லிங்க் இருக்கு. அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பை.